நவராத்திரி 7ஆம் நாள் அம்பிகை இன்னைக்கு சாம்பவி ரூபத்துல இருப்பாங்க. நம்ம வீட்டுல அம்பிகை லக்ஷ்மி ரூபத்துல இருந்து இன்னிலிருந்து 3 நாள் சரஸ்வதி தேவியா மாறிட்டாங்க. அவங்களுக்கு நல்ல வெண்ணிற ஆடை உடுத்தி கையில வீணையெல்லாம் வச்சு ஜோரா அலங்காரம் பண்ணியாச்சு. அப்புறம் இன்னைக்கு அம்மனுக்கு கொண்டக்கடலை சுண்டலும் எலுமிச்சை சாதமும் நைவேத்தியமா கொடுக்கணும். தாழம்பூ மலர்களால அலங்காரம் செய்யணும். நான் காலையில பூஜை பண்றதுனால வழக்கம் போல கல்கண்டு பாயசம் செய்யறாங்க. இதுக்கு பச்சரிசியை பாதியா உடைச்சு பால்லையே நல்லா வேக வச்சு கற்கண்டை இடிச்சு போட்டு நல்லா கொதிக்க விட்டு சுண்ட சுண்ட காய்ச்சி இறக்கினா நல்ல கமகமனு கற்கண்டு பாயசம் ரெடி. இதை அம்மனுக்கு நான் நைவேத்தியமா வச்சிடுறேன். அப்புறம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள நம்ம பார்க்க போறது நம்ம வீட்டுக்கு வரவேற்புலர்களா இருக்கிற இந்த அழகான குட்டிகளை தான். இங்க பாருங்க, ஜோரா ஒரு பூக்கடை. வரவங்களா தலை நிறைய பூ வாங்கி வச்சுக்கிட்டு வரலாம். இது இந்த வருஷத்துடைய புது வரவங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ் வண்டி, பலூன் கடை, பஞ்சு மிட்டாய் கடை, பானிபூரி கடைன்னு எக்கச்சக்கமான கடைகள் இருக்கு. குழந்தைகளுக்கு பார்க்கறதுக்கு நல்ல ஜாலியா இருக்கும். அப்படியே இந்த பக்கம் பாருங்க, எலி ரெண்டும் டான்ஸ் ஆட, பிள்ளையார் எல்லாம் வாத்திய கருவிகள் வச்சு வாசிக்கிறாங்க. பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குல்ல. அவ்வளவுதாங்க, இன்னைக்கு அம்மனுக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டிப்போம். நல்லாவே இருப்போம். நாளைக்கு பார்க்கலாம்.